ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆன்மீக ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த ஆன்மீக ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி மிகவும் முக்கியமான நாளுங்க. அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 8வது மாதமான கார்த்திகையுடைய 30ஆம் நாள். அதே போல் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. ஸோ வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. ரொம்ப ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய இந்த பௌர்ணமி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த கார்த்திகை பௌர்ணமியில் கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மீன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப மீன ராசிக்காரங்க நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி பௌர்ணமிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான நாளாக கருதப்படுது. இந்த பிரபஞ்சத்தில் நிலவு வந்து அதிகமாக பிரகாசமாக இருக்கக்கூடிய நாள்னா அது பௌர்ணமி என்று சொல்லலாம். ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே முழு நிலவு தெரியும் போது கிரகங்களிடையே மாற்றம் ஏற்படும். அதுவும் பர்டிகுலராக சந்திரனிடையே மாற்றமானது ஏற்படும். சந்திரனிடையே ஏற்படக்கூடிய மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுவும் மன ரீதியாக சில தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை தெரிஞ்சாவே நம்ம பல ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாம். அதனால தான் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கார்த்திகை பௌர்ணமிக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. முதல்ல அந்த பௌர்ணமியுடைய சிறப்புகளை வந்து தெரிஞ்சுக்குங்க. கவலையை போக்குறதுக்கு கார்த்திகை பௌர்ணமியில் விரதம் இருக்கணும். சிறப்பு மிகுந்த இந்த விரதத்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மீன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை வந்து தெரிஞ்சுக்குவீங்க. பொதுவாக மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு கார்த்திகை மாதத்திற்கு உண்டு. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? கார்த்திகையில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் தான். கார்த்திகையில் கிருத்திகை நட்சத்திரம், கார்த்திகையில் பௌர்ணமி, கார்த்திகையில் அமாவாசை, கார்த்திகையில் சஷ்டி, கார்த்திகையில் சதுர்த்தி திதி, கார்த்திகையில் சோமவார திங்கக்கிழமை, கார்த்திகையில் உமா மகேஸ்வர விரதம் ஞாயிற்றுக்கிழமை, இதெல்லாம் சிறப்பு தினங்களாக வருது. அதனால தான் மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு இந்த மாதத்திற்கு சொல்லப்படுது. இதில் கார்த்திகை பௌர்ணமியில் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். மீன ராசிக்காரங்க எப்படி விரதம் எடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த ஆண்டு கார்த்திகை மாதமானது நவம்பர் 16ஆம் தேதியே வந்து பிறந்தது. ஆக்சுவலி இந்த கார்த்திகை மாதம் எந்த தெய்வத்துக்குரிய மாதம்னு பார்க்கும்போது முருகப்பெருமானுக்கு உரியது என்று சொல்லலாம். காரணம் என்னன்னா, கந்தனுக்கு முதல்ல உருவான திருநாமம் கார்த்திகேயன். அது உருவானது இந்த கார்த்திகை மாதத்துல தான். 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதாலேயே கார்த்திகன் என்ற பெயர் முருகனுக்கு வந்தது. அதனால தான் இந்த நாள் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பு என்று சொல்லப்படுது. அதாவது இந்த மாதத்துல கார்த்திகை பௌர்ணமி சிறப்பு என்று சொல்லப்படுது. முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கக்கூடிய விதமாக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட விரதம் தான் இந்த கார்த்திகை பௌர்ணமி விரதம். எனவே இந்த நாளில் முருகனுக்கு விரதம் இருந்து மீன ராசிக்காரங்க மிகப்பெரிய பலனை பெற்றுக்குங்க என்பது சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இந்த பௌர்ணமி நாளில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் கோவிலில் சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கும். மேலும் இந்த நாளில் விரத முறையினை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறந்த வாழ்க்கை துணையும் புத்திசாலித்தனமான புத்தர்களும் கிடைப்பாங்க. வாழ்வில் எல்லா பேறுகளும் கிடைப்பதோடு எடுத்த நல்ல காரியங்கள் கூட வெற்றியாகும். அந்த மாதிரி ஒரு அதிசயமான ஒரு நாளாக தான் இந்த நாள் பார்க்கப்படுது. அதுவும் இந்த கார்த்திகையுடைய பௌர்ணமி நாளில் முருகன் சன்னதியில் 3 அகல் விளக்கேற்றி 9 முறை சுற்றி வந்து முருகனை பிரார்த்தனை செய்து வரும்போது வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும். அதே போல் முருகன் சன்னதியில் 3 விளக்கேற்றி 6 முறை சுற்றி வந்து பிரார்த்தனை செய்து வந்தால் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பலன் கிடைக்கும். அதே போல் 5 விளக்கேற்றி கோவிலில் 9 முறை ஆண்களும், 1 விளக்கேற்றி திருமணம் யோக என்ற பிரார்த்தனை செய்து 9 முறை பெண்களும் சுற்றி வந்து முருகனை வேண்டிக் கொண்டால் திருமணம் கைகூடும். இப்படி திருமண யோகமே வந்து அமைகிறது இந்த கார்த்திகை பௌர்ணமியில தான். அதனால் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் வேணுமோ அதற்கேற்ப விளக்கேற்றி வழிபாடு செய்து பலன் பெற்றுக்குங்க. இதுதாங்க கார்த்திகையுடைய சிறப்புகள்.
ஸோ இவ்வளோ நேரம் கார்த்திகை பௌர்ணமியுடைய சிறப்புகள் பார்த்துட்டோம். இப்போ இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம். கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது குலகாரகன் குருவை அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய பழைய கடன்கள் எல்லாமே வந்து வசூலாகும். உங்களுடைய எதிரிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலம் குறைவாங்க. அதனால் ஈஸியாக அவங்கள வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டைம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. யோகம் இருக்கும்போதே அதற்கான முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்க முடியும். அப்புறம் தர்ம காரியங்களில் ஈடுபடணும். அப்போ தான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். மன அழுத்தம்லாம் வந்து மறையும். ஸோ மன அழுத்தம் மறையிறது ஒரு பெரிய விஷயம். சிந்தனையில் ஒரு வகையான தெளிவு உண்டாகும். சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மை அடைவீங்க. அவங்க மூலிமா அடையக்கூடிய நன்மையை முழுசாக ஏற்றுக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸ்ஸான பலன்கள் தான் இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிடைக்கும். குடும்பத்தில் கூட உங்களுக்கு மகிழ்ச்சியானது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பொங்கும். அப்புறம் சரளமான பணவரவால் உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷமானது இந்த பௌர்ணமிக்கு பிறகு அடைவீங்க. நம்பிக்கையோடு உங்கள் பணிகளில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றியானது காண முடியும். நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகள் செய்தீங்கன்னா மனநிறைவு அடைவீங்க. குடும்பத்தில் கூட திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் ஏற்பாடு செய்தீங்கன்னா தடையே இல்லாமல் நடக்கும். மழல செல்வம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் வந்து கிடைக்கும். புதிய முதலீடுகளை தைரியத்தோடு ஈடுபடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதில் உங்களுக்கு முழு திறமையை வெளிப்படுத்தினீங்கன்னா வெற்றியானது பெற முடியும். ஸோ அதனால் முழு திறமையை வெளிப்படுத்துவது ரொம்ப முக்கியம். இது குடும்ப ரீதியாக உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். அப்புறம் தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இந்த பௌர்ணமிக்கு பிறகு போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்திக்கிறது நிறைய இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே சமாளிக்க பொறுமையோடு செயல்பட்டு அவற்றை சமாளிக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய சமயோகித புத்தியால் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். அதனால் சமயோகித புத்திகளோடு செயல்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய சந்தைகளையும் நாடி செல்வதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. குடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் சிரமங்கள் உண்டாகாது. அதனால் குடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளலாம். மற்றபடி வியாபாரத்தில் போட்டிகளும் பொறாமைகளையும் சந்திக்கிறதுனால பொறுமையோடு செயல்படணுங்கிறது ஞாபகம் வைத்து இந்த பௌர்ணமிக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க செயல்படுங்க. அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு தானாக தேடி வரும். வருமானம் சீரும் சிறப்புமாக இருக்கும். விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும். இடமாற்றங்களுக்கு ஏற்ப நல்ல உயர்வும் இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அவங்களிடம் மரியாதைக்குரிய தொலைவில் இருந்து பழகுவது உங்களுக்கு நல்லது. சக ஊழியர்களோடு நல்ல நட்பு தொடர்வதால் உங்களுடைய வேலைகள் குறித்த காலத்திற்குள் நிறைவேறிவிடும். மொத்தத்தில் ஷார்ட்டாக சொல்லணும்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜை ரொம்ப யூஸ் பண்ணிக்கக்கூடாது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் சார்ந்த கட்சியின் தொண்டர்களுக்கு நெருங்கியவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் செய்தீங்கன்னா பாராட்டுக்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு பெற முடியும். உங்களுடைய கௌரவம் இதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயரும். சமுதாயத்தில் உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்தஸ்தானது உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். அதனால் உங்களுடைய முயற்சிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தொடர்ந்து செய்து கொள்வது நல்லது இந்த பௌர்ணமிக்கு பிறகு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு படிப்படியான வளர்ச்சி காண்பது ஈஸியாக அமையும். வருமானம் நன்றாக இருக்குது. அதனால் உங்களுடைய ரசிகர்களுக்காக செலவு செய்யலாம். சக கலைஞர்களால் நன்மை அடைவீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால் கலைத்தொழில் இருக்கிறவங்க புதிய வாகனங்கள் வாங்கி பயன்பெறுங்க. அப்புறம் பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டிலிருந்து இன்பகரமான செய்தி வந்து சேரும். கணவரிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கணவருடைய உறவினர்களோடு வீண் வாக்குவாதங்கள் ஈடுபட வேண்டாம். அதனால் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றி வாகை சூடுவீங்க. மேலும் உங்கள் ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெருகும். அதே நேரம் விளையாடக்கூடிய நேரங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இருக்கணும். பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுடைய எதிர்கால கல்வி திட்டங்களை செவ்வென நிறைவேற்றி கொள்ள முடியும். ஸோ மாணவ மாணவிகளுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இப்படிப்பட்ட பலன்கள் தாங்க கிடைக்கும். ஸோ மீன ராசிக்காரங்க புரட்டாதி 4ஆம் பாதம் உத்திராடதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை மீன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க.
இந்த ராசி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும். மேலும் இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.